பிரண்டை ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம பிரண்டை ஊறுகாய் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு 1/2 கிலோவுக்கு மேலே பிரண்டை கிடச்சிருக்குதுங்க. அதுவும் கொழுந்து பிரண்டையாக கிடச்சிருக்குது. இப்போ மழை சீசனுங்கிறதுனால எல்லா வேலையிலையும் பிரண்டை அதிகமாக கிடைக்குதுங்க, கிராமத்து சைட்லையெல்லாம். நீங்கள் கிராமத்து பக்கமெல்லாம் போனீங்கன்னா சும்மாவே அங்கேருந்து வேலையில் எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோ ஈஸியாக பிரண்டை கிடைக்குங்க மழை கால சீசனில். இந்த மாதிரி பிரண்டையெல்லாம் நம்ம போட்டோம்னா கெட்டியாயிரும். இந்த மாதிரி கொழுந்து பிரண்டையாக போடணும், அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும், வாயெல்லாம் பிக்காமல் இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பிரண்டையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சுத்தம் பண்ணியாச்சு. 4 சைடும் அந்த வர வேஸ்ட்டை எடுத்துகிட்டு இலையெல்லாம் பிச்சுட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. இப்போ கழுவிட்டு நம்ம காய வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணணுங்க. கை பிக்காமல் இருக்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கையில் 2 பெரவரலையும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா கை பிக்காமல் இருக்கும். இதெல்லாம் வேஸ்ட்டு தாங்க, நம்மளுக்கு அவ்வளோ பிரண்டை கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 கிலோவுக்கு பக்கம் இருக்குங்க பிரண்டை. இந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் நம்ம வேகிறதுக்கு எல்லாம் ஒரே சமமாக வேகும். அதனால் இந்தளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கடுகு போடக்கூடாது, வெந்தயம் மட்டும்தான் போடணும். 2 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10-20 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சம், வெந்தய பொடி கொஞ்சமாக, பெருங்காயத்தூள். இவ்வளோ தாங்க நம்ம பிரண்டை ஊறுகாய் செய்ய தேவையான பொருள். இப்போ ஒரு வடைச்சட்டியில், இரும்பு சட்டியில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் வேணும் இதுக்கு. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிடணும். நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு பூண்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அதே எண்ணெயில் பிரண்டை உள்ளே சேர்த்து இது ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தீயை வேகமாகவே வச்சு வதக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு பிரண்டையை வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தாங்க பிக்காது. பிரண்டையை வதக்கிறப்போ நீங்கள் நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வதக்கி இந்த அளவுக்கு ஆயிடணுங்க. கால்வாசி ஆயிரணும் பிரண்டை நம்ம போட்டதுலேருந்து. அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரண்டை ஊறுகாய் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வதக்கிடணுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பசியை தூண்டக்கூடியதுங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்படி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சதை நம்ம புளி தண்ணியை ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். புளி ஒரு 50 கிராமுக்கு மேலே புளி வேணுங்க. அந்த புளி தண்ணியை கரைச்சி கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஊற்றி அரைச்சது போக மிச்சம்தான் இதில் இருக்குது. நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 மணி நேரம் ஆகுங்க இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு. நல்லா எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். மிச்சம் இருக்கிற புளி தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி கெட்டியாக கரைச்சிக்கோங்க. நான் கரைச்சது கொஞ்சம் தண்ணியாட்டு ஆயிடுச்சு, கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி செய்யுங்க. இப்போ நம்ம மசாலா பொருளெல்லாம் உள்ளே போட்டு நல்லா கலந்தாச்சு. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சீசன் டைமில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஒரு 4 வாய் சாப்பாடு எச்சாவே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்குங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு எண்ணெய் வதக்கி விடுங்க. அப்போ தான் எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.